ஏபிசி ஜூஸ் என்னதான் ஒரு நல்ல நியூட்ரிஷன் நிறைந்த ஜூஸாக இருந்தாலும் சிலர் கண்டிப்பாக அதை எடுக்கக்கூடாது அல்லது குறைவாக எடுத்துக்கணும். அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவோட இறுதியில் இந்த ஜூஸை எப்படி ப்ராப்பராக எடுக்கலாம், எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, சர்க்கரை நோயாளிகள். ஏன்னா இந்த ஜூஸில் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3 பொருள் இருக்குது. இது 3லையுமே பார்த்தீங்கன்னா ஹை சுகர், அதாவது ஃப்ரக்டோஸுங்கிற சுகர் இருக்கும். இது உங்களுடைய குளுக்கோஸை, அதாவது சுகரை ஏற்றக்கூடும். ஸோ இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். நம்பர் 2, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க. பீட்ரூட், கேரட் இது ரெண்டுலேயுமே ஆக்சலேட் பொட்டாசியம் அப்படிங்கிற பொருட்கள் இருக்குது. இது கிட்னி ஸ்டோனை அதிகப்படுத்தலாம் அல்லது கிரானிக் கிட்னி டிசீஸ் உள்ளவங்களுக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணலாம். ஸோ நம்பர் 3, லோ பிபி இருக்கவங்க. ஏபிசி ஜூஸில் இருக்கக்கூடிய பீட்ரூட்டில் நைட்ரிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இது என்ன பண்ணுன்னா பிபியை நேச்சுரலாக கம்மி பண்ணும். ஆல்ரெடி லோ பிபி இருக்கவங்க இதை எடுத்துக்கிட்டால் இன்னும் பிபி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது, அயன் அதிகமாக உள்ளவங்க, அதாவது ஹீமோக்ரோமோட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கவங்களுக்கு அயன் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க பீட்ரூட் ஜூஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அயன் அதிகமாகி அவங்களுக்கும் இது ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். 5வது, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சென்சிட்டிவிட்டி இருக்கவங்க, வயிறு உபாதை இருக்கவங்க. அவங்களுக்கு இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ப்ளோட்டிங், கேஸ் நிறையா வர்றது, டயரியா இந்த மாதிரியான பிரச்சனைகளை இது உண்டு பண்ணும். 6வது, சிலர் நேச்சுரலாகவே இந்த பீட்ரூட், கேரட்டுக்கு அலர்ஜி இருக்கவங்க இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதை எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து இன்னும் சில மெடிசன் எடுக்கிறவங்க, அதாவது பிபியை குறைக்கிறதுக்காக மெடிசன் எடுக்கிறவங்க, வைட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பாக இதை குறைவாக எடுத்துக்கோங்க, நிறையா எடுக்காதீங்க. முக்கியமான குறிப்பு டிப்ஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் எடுக்கும்போது சுகர் அல்லது ஹனி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் நேச்சுரலாகவே சுகர் கண்டென்ட் இருக்குது. 2வது, ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அதாவது 15 to 20 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ருங்க. இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடாதீங்க, ஃபெர்மெண்டேஷன் ஆயிடும். 3வது, குறிப்பாக இதை மார்னிங் டைமில் எடுத்துக்கோங்க அல்லது மிட் டேயில் எடுத்துக்கோங்க, நைட் டைமில் எடுக்காதீங்க. எவ்வளோ எடுத்துக்கலாம், சேஃபான குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 ml ஒரு அளவுக்கு போதும். அதாவது ஆஃப் கிளாஸ் அப்படிங்கிறது போதுமான அளவு. பெரியவங்க வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை எடுத்துட்டா போதும், டெய்லி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக அதை மார்னிங் டைமில் எம்டி ஸ்டொமக்கில் எடுங்க. சாப்பிட்ட பிறகு, அதிகமாக சாப்பிட்ட பிறகு எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பிரச்சனையாகும்னா டைஜஷன் இஷ்யூவை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.